அத்தான், மாமா, இந்த சேலை எப்படி இருக்கு, அந்த சேலை எப்படி இருக்கு, ஐயையோ இந்த சேலை விற்கிறேன்ற பேரில் இந்த இன்ஃப்ளூயன்சஸ்லாம் பண்ணுற கொடுமை இருக்க பாருங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ லக்ஷ்மி போட்டிக் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பிரபலமான நிறைய போட்டிக்காரங்க பார்த்திங்கன்னா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிஜமாவே. ஏன்னா இப்போ வந்து விமன் வந்து நிறைய விதங்களில் வந்து ஒன்று வந்து ஒர்க் ரீதியாகவோ இல்லை பல விஷயங்களாவோ வந்து மென்னை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஆண்டர்ப்ரனியர்ஸாக வரும்போது அவங்க வந்து யாரையுமே ரிலே ஆகிருக்கிறதில்ல. தனக்கு தானே ப்ரொமோஷன் பண்ணிக்கிறாங்க. அந்த ப்ரொமோஷன் வச்சு அவங்க நிறையா சேல்ஸ் பண்ணுறாங்க. அதில் இப்போ ஒரு ஈவெண்ட் பண்ணுறவங்க எப்படி வந்து ஒரு பிளேஸை வந்து ரெண்ட்டுக்கு எடுக்கிறாங்களோ அது மாதிரி இவங்க சேல் பண்ண அமௌண்ட்டு வச்சே இவங்க வந்து ஒரு எக்ஸ்போ போடுறாங்க, ஒரு பெரிய மஹாலை வந்து ரெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து சாதாரணமான விஷயமே இல்லை. பிகாஸ் அதில் நிறைய உடல் உழைப்பு வந்து இன்வால்வ் ஆகிருக்கு, நிறைய டெக்னிக்காலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆர்கனைஸ் பண்ணால் தான் அதை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போக முடியும். இல்லைனா வந்து பெர்மிஷனும் அந்தளவு கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி க்ரௌட் சேர்கிற பிளேஸஸ்க்கு. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ வந்து ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய விமென் வந்து செல்ஃபாக வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணணும், நிறைய சர்வீஸ் வந்து அவங்க கொண்டு வரணும். இது வந்து அவங்க தனியாக ஜெயிக்கணும் அப்படின்றதான் என்னோடய ஆசை. அவங்களுக்குன்னு சொந்தமான வீடு, அவங்களுக்குன்னு சொந்தமான கனவுகள் வச்சுக்கணும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் சொல்லுங்கள்.